இந்த நாட்டினுடைய குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர், பிரதம அமைச்சர், பிரதம மந்திரி, பிறகு ஸ்பீக்கர் ஆஃப் பார்லிமெண்ட், இவர்களுக்கு நீங்கள் இந்திய அரசமைப்பு சட்டத்திற்கு மேற்பட்டவர்களாக போய்விட்டார்கள். இவர்களுக்கு எதிராக எந்த தீர்ப்பையும் எந்த நீதிமன்றமும் வழங்க முடியாது என்ற நிலையில் கொண்டு வந்து, அதற்கு பிறகு திருத்தங்களின் மூலமாக அலகாபாத் நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பே செல்லாது என்கிற நிலைக்கு போனார். இது ஒரு பக்கம். உச்ச நீதிமன்றத்தில் இது அப்பீல் செய்யப்பட்டிருக்கிறது. இதற்கு இடையில் இந்த 20 நாட்களில் இந்திரா காந்தியினுடைய அதிகார மையம் பக்கத்திலே இருக்கக்கூடிய உத்தரப்பிரதேசம், பீகார், மத்திய பிரதேசம், ஹரியானா, இப்படி இருக்கக்கூடிய எல்லா பகுதிகளிலிருந்தும் அன்றாடம் பல்லாயிரக்கணக்கான மக்களை கொண்டு வந்து டெல்லியிலே திரட்டி இந்திரா காந்திக்கு ஆதரவாக குரல் கொடுக்க செய்தார்கள்.